ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னப்பா ப்ரொமோலாம் பார்த்தீங்களா? ஆதிரையோட கேஸு வின் பண்ணுச்சு. ஆனால் அவங்க மனசுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கு காரணம் எஃப்ஜேவா அப்படிங்கிறத விடவும் ஆதிரை அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட விஷயங்கள். நம்ம அதுக்கப்புறம் வரும். ஆக்சுவலாக அப்போ பாருவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னா, பாரு வின் பண்ணிட்டாங்க. எஃப்ஜே சாரி கேட்கணுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. ஆனால் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆதிரையை வந்து ஒரு மாதிரி ஆதிரிய விஷயங்கள் அப்படியே டவுன் ஆக்கி தான் ஒன்றுமே பண்ணலை, இல்லை தான் பண்ணது தப்பு தான் அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி தன்னோடது அந்த ஒரு அநாயங்கான விஷயத்தை ஒஸ்ட் பிஹேவியரை நியாயப்படுத்தி, இல்லைனா வந்து இந்த கேம்க்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணதா அது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ ஹர்ட் பண்ண ஆதிரையோட விஷயங்களுக்கு பாரு வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஜட்ஜாக வந்து அரோராவும் சரி, திவ்யாவும் சரி, விக்ரமும் சரி, நிஜமாகவே அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். இந்த விஷயத்தில் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லாமல் கரெக்டாக அந்த விஷயத்தை டீல் பண்ணி ஒரு கோர்ட்டை நான் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ட் டாஸ்க் இப்போ தான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் எந்த சீசன்லையும் பெருசாக பார்த்ததுலேயும் இவங்க கயாசாவே அதை கொண்டு போவாங்க. பட் ஆனால் இது ஒரு பொதுநல வழக்காகவும் போய் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசலாமா, இல்லை இப்படி கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு அது கொண்டு போய் எஃப்ஜேவை வந்து நீ வந்து செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சதில் செம்மையாக இருந்துச்சு டாஸ்க் அப்படின்னு தான் சொன்னேன். இது 1 ஹவரில் அப்படியே கட் பண்ணாமல் காட்டினாலே பார்க்குற மாதிரி இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். ஆனால் காட்டுவாங்களான்றது தெரியல. ஆனால் டோட்டலாக எஃப்ஜே இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது மட்டும் பாரு விஷயத்தில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவனோட மேல் ஈகோ செம்மையாக ஹிட் ஆகிடுச்சுங்க. சாரி கேட்டாகணும். ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் அதான் கேஸே வந்து அதுதான். ஒரு பொண்ணை வந்து நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து திருமணமான அமித் கூட வந்து அவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொச்சப்படுத்தி அதை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது முதல் தப்பு அப்படிங்கிற மாதிரி. அது பல இடங்களில் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது. பல இடங்கள் அப்படின்னும் போது கரெக்டாக 2 இடத்துல. ஒன்று வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பேசின இடம், அது நீங்கள் 1 ஹவரில் பார்ப்பீங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை பற்றி. அது ஒன்று. 2வது வந்து இவங்க ஆடுற இந்த கேம் வந்து ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் இவங்க இந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அந்த நத்தக்கண்ணி விஷயத்தில் அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது நம்ம நிறையா அதை பற்றி பேசிட்டோம். அதை வந்து கேரக்டருக்குள்ளே இவன் இல்லைன்றதுனால இவனை எல்லாரும் ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ கேரக்டர்லேயே இல்லாமல் அப்பப்போ வந்து கமருதீன் கூட அங்கங்கே உட்காந்து அதை மட்டுமே தான் கொண்டு எல்லா டாஸ்க்லையும் கொண்டு போகிறா அப்படின்னு, எல்லா டாஸ்க்லையும் அதை வச்சு தான் கொண்டு போகிறா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே வந்து அது எப்படி ஆச்சுன்னா, லவ் கண்டென்ட் மட்டும் நான் வச்சு பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த கேஸ் போட்டு. ஸோ 2மே தப்பு தான். ஒன்று அமித் கூட சேர்த்து வச்சு அந்த மாதிரி பேசினது, இன்னொன்று வந்து இவ போட்ட எஃபர்ட் அப்படியே டோட்டலாக புட் டவுன் பண்ணிவிட்டு இவ இந்த கண்டென்ட்டை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அவன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறான், அவன் சைடில் டிபேட் வைக்கிறான் அப்படின்னா, நான் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறான்னு சொல்லலை, வர எல்லா டாஸ்க்லையும் அது உள்ளே கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி தான். நான் 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இந்த இடத்துல சூப்பராக வந்து விக்ரம் ஒரு பாயிண்ட் வைப்பார். அப்போது அந்த ரேப் சாங் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா. ஸோ அப்போ அதை மட்டும்தான் அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரோட மற்ற எஃபோர்ட் அங்கே தெரியாமல் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இது லவ் கண்டென்ட்டுங்கிறது அகைன் அவங்க பர்சனல். ஆனால் அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணில் அடிப்பட்டும் போது ஆகட்டும், அப்புறம் அந்த நத்தக்கண்ணி டாஸ்க்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த அரசி டாஸ்கில் அவ்வளோ கண்ணில் அடிப்பட்டுமே அவங்க பண்ணதாகட்டும்ன்ற மாதிரி பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க, வீக்கெண்டில் கொடுத்துருக்காங்க, எல்லா எஃபோர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபோர்ட்டை புட் டவுன் பண்ணுற இடத்துல தான் இது வந்து கொண்டு போகிறதுன்னும் போது பொதுவாகவே ஒரு பொண்ணை வந்து ஒரு ஷோவில் அவங்களோட எஃபோர்ட்டை வந்து புட் டவுன் பண்ணதாகட்டும், இல்லைனா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணதாகட்டும், இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேஸ் டீட்டெயில். இதை சூப்பராக கொண்டு போனாங்க. இதை எதையுமே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் 1 ஹவரில் காட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 2 கேஸ் காட்ட போகிறாங்க 1 ஹவரில். ஒன்று ஆதிரை இது, இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல அரோராவும் சரி, திவ்யாவும் சரி, இப்போ நிஜமாகவே நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இதுக்கப்புறம் நான் திருப்பி பழைய மாதிரி ஆசிட் அரோரான் போடுறனோ இல்லை அரோரான் போடுறனோ ஏதோ ஒன்று போடுறேன். ஆனால் அவங்களோடது அந்த பழைய டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க மேலே ஒரு தனி மரியாதையே வந்திருக்கு. ஓகே, இது டாஸ்க்காகவே இருக்கட்டும். அந்த டாஸ்க்குள்ளே ஒரு பொண்ணோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் அவங்க அந்த லவ் கண்டென்ட்னு சொல்லும்போது அகெயின் அரோரா அதுக்குள்ளே இருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு இதில் நியாயமாக நான் அந்த ஜட்ஜ் பொசிஷனில் இருக்கணும் போது அதுக்கு நான் நியாயமாக நடந்துக்கணும்னு சொன்னதாகட்டும். திவ்யாவுக்கும் பாருக்குமே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டார்டிங் எங்கே திவ்யா ஏதாச்சும் குளறுபடி பண்ணி ட்ரிகர் பண்ணி பாரு பண்ணுறாங்களோ நான் கூட நினச்சேன் ஸ்டார்டிங்கு. ஆனால் வந்து அது சூப்பராக 2 பேருமே ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் நிற்க முடியும். இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசின ஒரு பையன் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். இல்லை அவன் ரியலைஸ் பண்ணுறானோ இல்லையோ அந்த விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். சோஷியலாக வந்து இந்த மெசேஜ் வந்து ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த டாஸ்க் வந்து ஜனங்க பார்ப்பாங்க. ஒரு பொதுநல வழக்குலையுமே இதை போடணும் அப்படின்னும் போது ஒரு பொண்ணை ஒரு பொது இடத்துல வச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ண
பண்ணக்கூடாது, அவளோட எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ மட்டம் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை கொண்டு போன விதம் செம்மையாக இருந்துச்சு. இதில் ஆதிரை விஷயத்தில் அவங்க எங்கே தோற்று போனாங்கன்னா, ஆதிரை கேட்டது தான் ஆதிரைக்கு கிடச்சிது. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்றதுல கிளாரிட்டி இல்லை. இது வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து 1 hour வீடியோ வந்துடும். அதை பொறுத்து நான் பேசுகிறேன். ஆனால் பாரு ஃபேன்ஸுக்காகட்டும் இல்லை ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்காகட்டும் 2 கேஸ் இன்றைக்கி போன இடத்துலையுமே 2மே எஃப்ஜேவோட கேஸுன்னும் போது ஒரு கேஸில் அப்படியே அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிட்டான்ற அளவுக்குலாம் ஒன்றுமே பண்ணலை. காலில் அப்பட்டமாக விழுந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி தான் ஒரு சீப் கேம் ஆடினேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான். அப்படி ஒத்துக்கிற இடத்துல அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற தைரியம் பயமே அவனுக்கு இல்லை. ஜனங்க இதை பார்க்குறாங்க, நான் இப்படி ஒரு கேம் ஆடி இருக்கேன்னு ஒத்துக்கிறேன் போது இது வந்து ஜனங்க கிட்ட எப்படி ரீச் ஆகும், என்னோட கரியர் எப்படி போகும், என்னோட கேரக்டர் எப்படி போகும்ன்ற பயமே சுத்தமாக அவனுக்கு இல்லை. கிட்டத்தட்ட கமருதீன் மாதிரி தான் அவனும் பண்ணான். ஆனால் கமருதீன் அதை ஃபன்னாவோ இல்லைனா அது வேற மாதிரி அவன் பண்ணுறான். இவன் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அதை தான் பண்ண ஆதிரை கிட்ட ஒத்துக்கிறான். ஆதிரையே வந்து இதுதான் எனக்கு வேணும்னு அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூமில் சொல்லிட்டாங்க, கிடச்சிச்சு. பட் ஆனால் அந்த ஆதிரையோட எமோஷனுக்கான ஒரு வேல்யூ அங்கே இருந்துச்சான்னு கேட்டால் அது சுத்தமாக அடித்து தரமாட்டமாக்கிட்டா. அங்கே தான் ஆதிரை டவுன் ஆயிருப்பாங்க. இங்கே பாரு ரொம்ப கிளாரிட்டியாக இந்த டாஸ்க்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்தது ஆதிரை கேஸ் தான். அதுக்கப்புறம் தான் இந்த பாரு கேஸ் வருதுன்னும் போது நம்மளுக்கு ப்ரோமோ ஃபஸ்ட்டு பாரு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஆதிரை வருது. இவங்க எப்பயுமே ரிவர்ஸில் தானே காட்டுறாங்க. தலைக்கீழே தான் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாங்க, ஷோவை காட்டுவாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, தலைக்கீழே தான் வந்து சேவிங் ஆர்டரும் பண்ணுவாங்கன்னா இது மட்டும் புதுசா அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு நடந்தது ஆதிரை கேஸ். அதில் இவன் வந்து ரொம்ப ஜெயிச்சுட்டு தான் நினச்சி இன்டெலிஜென்ஸாக ஒரு மூவ் பண்ணால் அங்கே எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட்டாக நின்னது விக்ரம். அதனால் அந்த மூவ் நடந்துச்சு. இங்கே வந்து எஃப்ஜேக்கு எதிராக நின்னதோ விக்ரம். ஸோ 2 கேஸ்லையுமே விக்ரமோட விஷயங்கள் வந்து இதில் வந்து பாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, விக்ரமை நம்பலாமா, நீ போய் அங்கே போய் நீ எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுவே இல்லைனா உன்னை எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. நான் அகைன் சொன்ன மாதிரி தான் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உனக்கும் எனக்கும் சண்டை தான்டா, அது ஓப்பனாக இருக்க சண்டை, ஆனால் இன்னைக்கு வந்து நான் உன்னை நம்பியே ஆகணும், நம்புறேன், அதுக்கு நீ ஒர்த்தா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நான் வந்து லாயர் ஃபேமிலி, வேறு லாயர் ஃபேமிலி அப்படிங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் லாயர் தான். பாருவோடது நம்ம சொல்லியிருப்போம், விக்ரமோட அப்பாவும் லாயர் தான் அப்படின்னும் போது வேறு லாயர் ஃபேமிலி. நான் கண்டிப்பாக நான் ப்ரொஃபஷனுக்கு வந்து நான் எத்திக்ஸோடு இருப்பேன். இந்த இடத்துல நான் பாருவாக உன்னை பார்க்க மாட்டேன், நான் வந்து என்னோட கிளைண்ட்டாக தான் பார்ப்பேன். எஃப்ஜேன்ற ஒரு விஷயத்தை விட்டு என் கிளைண்ட்டுக்கான நியாயத்துக்கு நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதை நின்னாரு. அதுக்காக விக்ரம்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே பாரு சைடே பேசுகிறீங்க, மற்றவங்க சைட் பேசலன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவில் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நான் சரியாக அதுக்காக எனக்கான விஷயங்களை நான் எடுத்து வைப்பேன். அதே சமயத்தில் பாரு தப்புன்னு சொல்கிற இடத்துல கமருதீன் விஷயத்துலேயே அவள் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கேஸ் மூலியமாக நான் அதையும் சொல்கிறேன், அது அவளோட பர்சனல், அவள் அதை மட்டும் தான் பண்ணுறாளா, அதை மட்டும் தான் கொண்டு போகிறாளா கேம்னா, அதை மட்டும் அப்பட்டமாக பண்ணுறது எஃப்ஜேவும் கமருதீனும். இந்த மாதிரி கமருதீனுக்கு ஒரு நிலமை வந்தால் கமருதீன் நிலமையே இதுதான். ஸோ கமருதீனால் பாதிக்கப்பட்ட ஏதோ பொண்ணு அரோராவோ பாருவோ நாளைக்கு கேஸ் போட்டால் கமருதீனுக்கு இதே நிலமை தான். அப்படி ஒன்று வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் ஸ்மூத்தாக ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் எஃப்ஜே வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கழட்டி விட்டு அது சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணது. ஆதிரை வெளில போனது எவிக்ட் ஆகி, ஆனால் உள்ளே வருவான்னு இவன் நினைக்கவே இல்லை. உள்ளே வரும்போது இவன் எக்ஸ்போஸ் ஆகிடுறான். அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆன இடத்துல உள்ளே வந்தோடனே அவகிட்ட ரொம்ப நியாயமாக இருக்க மாதிரி இருக்கிறா அப்படிங்கிறதும் இந்த கேஸில் வருது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவளை எப்படியாவது ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ வெளில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கா, இல்லை இவ உள்ளே வந்து பண்ணுற விஷயங்கள் தீர்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண, உள்ளே போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னும் போது எஃப்ஜேவை கிழிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது எஃப்ஜேவோட கேம் இதுக்கப்புறம் மேலே போகாது. கேம் போகுதோ இல்லையோ இவனோட கரியரே மேலே போகாது, அடி வாங்கும், இவன் கேரக்டர் அடி வாங்கன்றதுல தான் வந்து அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிறான். ஆதிரை உள்ளே வந்தோடனே பெருசாக எதுவுமே பண்ணாமல். ஆனால் ஆதிரைக்கு அது உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்குது, எப்படி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஆதிரை தப்பே இல்லையான்னு கேட்டால் தப்பு இருக்குது. அந்த பொண்ணு ஒன் சைடாக இவனை லவ் பண்ணி இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த பொசிவ்னஸ். அகெயின் அரோரா கமர் பாரு விஷயங்கள் மாதிரியே தான். ஆனால் இந்த இடத்துல கமருதீன் மேலே லவ் இருக்குன்னு பாரு சொல்லிடுறா. அரோரா வந்து அந்த ஃபீலிங்ஸ் உள்ளே வச்சுட்டு அவள் லவ் பண்ணுறாளோ இல்லையோ, ஆனால் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னது உண்மை இல்லை, பாய் ஃப்ரெண்டு இல்லை, லவரும் இல்லை, அதுக்கு நடுவில் மேலேன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த இடத்துல தான் ஆதிரையாக அடி வாங்குறா. அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒன்று அது மேலே வைக்கிறீங்க. நீ கோர்ட்லேயே அந்த ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு லீகலாக செல்லுபடி ஆகாது. ஒன்று நீங்கள் பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ சொன்னால் அந்த இடத்துல நிற்கணும், அதுக்கு மேலே எமோஷன்ஸ்க்கு போகாது. இல்லை அதுக்கு மேலே எமோஷன்ஸ்க்கு போகும்போது நீங்கள் ஒரு லவராக அந்த இடத்துல அது ஒரு லவ் ஃபெயிலியர், இது ஒரு லவர்ஸ் அப்படின்ற மாதிரி அது போகணும். ரெண்டு எல்லாம் அந்த நடுவில் நிற்கிறது அப்படிங்கிறது டாஸ்க் கோர்ட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அப்படி செல்லுபடி ஆகாமல் போனது தான் ஆதிரிய விஷயங்கள். ஸோ இவன் வந்து
அவ வந்து எமோஷன் இதில இடத்துல ஆதிரைய வந்து கோர்ட்ல ஐ மீன் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டுமே பிக் பாஸ் கேட்கும்போது, ஆதிரை வந்து ரொம்ப எமோஷனலா இந்த விஷயத்தில நான் வந்து எனக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும் பிக் பாஸ். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. நான் பல விஷயங்கள வெளியில ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நான் திருப்பி தோத்துறக்கூடாது. எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு எமோஷனலாவே கன்ஃபெஷன் ரூம்ல அழுவாங்க. இது 1 ஹார்ல வருதான்னு தெரியாது. அதான் நான் அகைன் சொல்றேன். 1 ஹார்ல ஆக்சுவலா பாரு கேஸ் மட்டுமே காட்டினாலே 1 ஹார் பத்தாது. அப்படி போச்சு சூப்பரா எடிட் கட் இல்லாம காட்டணும்னா. ஆனா ஆதிரை கேஸ் காட்டணும்னா கண்டிப்பா 1/2 ஹவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, 2த்தையுமே ஒரே நாள்ல வச்சு இத எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா முடிப்பாங்களா? இல்லன்னா ஆதிரைக்கு சப்போர்ட்டா முடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எஃப்ஜே எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்லேருந்து லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 ஹார் பார்த்தவங்கள நான் சொல்ல மாட்டேன். லைவ் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இதில இன்னொன்னு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எந்த அளவுக்கு நான் விக்ரம் சரி, திவ்யாலாம் கரெக்ட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அரோரா பேசினாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல அல்டா உல்டா பெல்ட்டி அடிச்சது கனியும், சபரியும். ஏன்னா முதல்லேருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆதிரையோட லவ்வுக்கு வந்து முன்னாடி போய் நின்னு அந்த சப்போர்ட் பண்ணதே கனியும், சபரியும் தான் அப்படின்னு சொல்லும்போது, எஃப்ஜேக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லணும்னு வந்து நின்னது சாண்ட்ரா சொன்னாங்க. வியானா சொன்னாங்க. ஆதிரையுமே சொல்ல தயாரா இருந்தாங்க. ஏன்னா செகண்டா வந்தது தான் பாரு கேஸ்ன்னு சொல்லும்போது, கனி அல்டா உல்டா ஏன்னா போய் கேட்குறாங்க. இது வந்து அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எபிசோட்ல. தன்னோட விஷயங்களுக்கு எந்த சாட்சிய கூப்பிடணும் அப்படின்றது தான் அந்த வக்கீல் டிசைட் பண்ணலாம். அந்த கிளையண்ட் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, யார் தனக்கு வந்து சாட்சி சொல்லணும் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அங்க பக்கத்துலேருந்து பார்த்தவங்களோ, தெரிஞ்சவங்களோ அத வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தவங்களோ அப்படின்னு சொல்லும்போது, கனியும் வந்து பாருக்கு எதிரா நெறைய விஷயங்கள் பேசினது. அவ லவ் கன்டென்ட் மட்டும் வச்சு தான் எல்லாத்துலயும் ஓட்டுறா அப்படின்னு சொன்னது. விக்ரம்க்கே தெரியும்னு சொல்றாரு. எனக்கு பாருகிட்ட அவரே சொல்றாரு விக்ரமே. பாருங்க ஆட்டோமேட்டிக்கா விக்ரம் நியாயம் பேசினானா அவர் மேல ஒரு மரியாதையே வருது. இதுதான் என்னோட ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் இந்த ஆம்பளையோ, பொம்பளையோ நீங்க தப்புனா தப்பு, சரினா சரி அப்படிங்கிறது தான் என்னோட. எதிர்க்க யார் நிக்கிறாங்கன்றது என் மைண்ட்ல இருக்கவே இருக்காது. இது என்னோட கேரக்டரா கூட இருக்கலாம். அதனால தான் வந்து எனக்கு பாரு விஷயங்கள் வரும்போது அந்த பொண்ண நான் மக்கு பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல அவ கேமே வந்து அவ அப்படிதான் அப்படின்னு சொல்ற இடத்துல எனக்கான விஷயங்களே நீ என்ன செய்றன்றத தான் நான் உனக்கு மரியாதையா குடுப்பேன். நீ மரியாதை கேட்டு வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. நாங்களா உனக்கு பார்த்து அந்த மரியாதைய குடுக்கணும். இவருக்கு இந்த மரியாதை டிசர்விங் இவரு அப்படின்னு சொல்ற இடத்துல விக்ரம் மேல எனக்கு இவ்ளோ நாளா இருந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் எப்படி விளையாடுறது அது வேற விஷயம். ஆனா இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ஹி டிசர்வ்ஸ் ஹிஸ் ரெஸ்பெக்ட் அவ்வளோதான். ஸோ அந்த மாரி விக்ரமே வந்து சொல்லியிருப்பார் பாரு கிட்ட. நானே பார்த்துருக்கேன் பாரு. எஃப்ஜே என்கிட்டயே சொல்லியிருக்கான். பாருக்கு வெறும் லவ் கன்டென்ட் வச்சு இத மட்டும் தான் வச்சு ஓட்டுறா அப்படின்னு. நீ எவ்ளோ எஃபோர்ட் போட்டுருக்க அது எனக்கு தெரியும். ஸோ என்ன நம்பு சீரியஸா நம்பு. நான் போன கேஸ்ல ஆதிரைக்காக பேசினது தான். ஆனா அது அகைன் வந்து அங்க எஃப்ஜே என்னோட கிளையண்ட். இங்க நீ என்னோட கிளையண்ட். நான் எஃப்ஜேவ அடிச்சு நொறுக்க மாட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? கண்டிப்பா நான் கேட்கிறேன். ஆனா ஆப்போசிட்ல நிக்கிறது சபரி. சபரியும் பேசுவான் தான். இல்ல ஆனா இங்க தான் ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல விக்ரம தவிர வேற யாராவது அத பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா பாரு ஹேண்டில் பண்ணியிருப்பா. நான் என்ன ட்விஸ்ட் எதிர்பார்த்தேன்னா, அவங்கவங்க லாயர் அவங்கவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல லாயரா பாருவே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலே லால வந்து அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு ரைட்டுங்களா? அவங்களுக்கான விஷயங்கள அவங்களே எடுத்து வச்சு பேசலாம். அந்த கிளையண்ட்டே எடுத்து வச்சு வந்து எனக்கான லாயர நானே பேசிக்கிறேன் அப்படின்றதுமே அந்த டாஸ்க் இல்ல. நிஜமாவே லீகல்ல இருக்கக்கூடிய ஒரு லால இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான்னும்போது அப்படியே ஏதாவது ட்விஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா அத அவங்க கையில எடுக்கல. இவங்க வந்து விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. ஆனா முக்காவாசி தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே விக்ரம்க்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங் வந்து நிக்கும்போதே பாரு கரெக்ட்டா எடுத்து வச்சுர்றா. எப்படி ஆதிரை வச்சாங்களோ அதே மாரி வச்சுர்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மாரல் சப்போர்ட்டும், ஒரு எத்திக்ஸ்க்கான விஷயங்களும், ஒரு லாஜிக்கான விஷயங்களுக்குமே அங்கங்க வந்து விக்ரம் நின்னாரு. அந்த கிராஸ் கொஸ்டின் பண்ற இடத்துல மட்டும் கரெக்ட்டா நின்னாரு. சபரி வந்து சப்பக்கட்டு கட்டணும், ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அப்பட்டமா இங்கேயும் செஞ்சான். அவ்வளோதான் செஞ்சா. அதான் அவன் மேல மரியாதை போயிடுச்சு. அவ்வளோதான் செஞ்சா. அதுவும் அந்த கனி இருக்கு பாரு. விக்ரமே போய் கேட்குறாரு கனி கிட்ட. நீங்க வந்து எஃப்ஜே வந்து பாருக்கு எதிரே அப்படி பேசின இடத்துல பாருக்கு சாட்சி சொல்ல வரீங்களான்னா, எனக்கு அது சுத்தமா ஞாபகம் இல்ல. சத்தியமா ஞாபகம் இல்ல. "அப்பா! என்னம்மா நீ?" அது முன்னாடி கேஸ்ல ஆதிரெக்ஸ் நிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா, அப்ப வந்து எஃப்ஜேக்கு நிக்கிறது விக்ரம் வக்கீலா. ஸோ எப்படி சுத்தி எப்படி வலிச்சாலும் எஃப்ஜே தப்பிக்க வச்சுருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நெனப்பு இருக்கு. இப்போ எஃப்ஜேக்கு எதிரா விக்ரம் நிக்கிறாருன்னு சொன்ன உடனே, அதுவும் பாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, இவங்க வெஞ்சன்ஸ் தல தூக்குது. ஸோ என்னால எனக்கு தெரியாது. எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்ல அப்படின்றாங்க. ஏம்மா நீங்க நைட்ல உட்காந்து எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க? அவன் எவ்வளோ வாட்டி கழுவி ஊத்திருப்பீங்க? எனக்கு புரியவே இல்ல. எஃப்ஜேவே இப்படி தப்பு தான் பண்றான். ஆனா, அவன முகத்துக்கு நேரா என்னால சொல்ல முடியாது. தனியா கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கேன். ஏன்னா, அவன் இமேஜ் டேமேஜ் ஆயிரும். வெளில அப்படின்னு சொல்லி ஆதிரை விஷயங்கள் எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க? வியானா விஷயங்கள் எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க? ஆனா, அது பாரு விஷயம்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு உண்மை குத்துது சொல்ல முடியலல்ல. நீங்க சொல்லல. இன்னைக்கு ஊரே பார்த்துருச்சு. இன்னைக்கு ஊரே பார்த்துருச்சு எஃப்ஜேயோட விஷயங்கள். ஆதிரை விஷயத்துலயும் பார்த்துருச்சு, பாரு விஷயங்களையும் பார்த்துருச்சு. ஏதோ பொறுக்க முடியாம அப்படி குதிக்கிறான். சுடு தண்ணிய கால்ல ஊத்துன மாரி. இதுல சாரி வேற கேட்கணும்னு அரோராவும், திவ்யாவும் டிசைட் பண்ணிட்டாங்க ஜட்ஜஸா. அப்போ வந்து இப்படி ஒரு பொண்ண நீங்க பண்ண ஏன்னா
அமித் விஷயங்கள்ல அவள கேரக்டர் அசாசினேட் பண்ணதுல, அமித் கிட்ட போய் பர்சனலா சாரி கேட்டான் இவன். இவ கிட்ட கேட்கல. ஆனா கேட்டதா வந்து சபரி கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா வந்து பாரு சொல்றான் அவன் என்கிட்ட கேட்கல. என்ன பாரு உனக்கும் ஹர்ட் ஆயிடுச்சாமே அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்ச மாதிரி கேட்டேன். ஆமாண்டா எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்படியே இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னான். ஆனா அது உன் அக்கல் நையாண்டியா சொன்னான். ஆனா சாரியை வந்து அமித் கிட்ட ரொம்ப பொலைட்டா கேட்டிருக்கான். ஆனா இவ கிட்ட கேட்கல அப்படின்னும் போது இங்க கோர்ட்ல அது வருது. நீங்க வந்து அமித் கிட்ட கேட்டீங்கன்னு ப்ரூவ் ஆகுது. இவங்க கிட்ட கேட்கலன்னு சொல்லும்போது இங்க நீங்க சாரி கேட்கணும் அப்படின்னும் அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு என்ன சாரி கேட்கணும்னு உடனே சபரி வரான். சாரி கேட்கணும்னு ஒன்றும் கேஸில் இல்லையே அப்படின்னும் சரி அது உங்கள் இஷ்டம். ஆனால் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆகும். அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அவன் சாரின்னு கேட்க மாட்டாங்க. அவன் எப்பங்க சாரி கேட்டிருக்கான்? ஸ்டார்டிங்கில் தான் அவன் கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவன் கெமி கிட்ட சாரி கேட்டிருக்கானா, ஹர்ட் பண்ண ஆதிரை கிட்ட கேட்டிருக்கானா, இங்கே கேட்டிருக்கானா, இங்கேயுமே ஆதிரை கிட்ட எங்கே கேட்டான்? வேற வழியே இல்லை, அவன் தப்பிக்கணுன்றதுக்காக கேட்கான். ஆனால் அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், ஆதிரை விஷயத்தில் அவனை தப்பிக்க விட்டு அவனுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் மூவை கொடுத்ததும் விக்ரம் தான். அந்த கேஸ் போயிட்டே இருக்கும்போது இதில் நீ வந்து ஆர்கியூ பண்ண பிரச்சனை பெருசாயிடும், நீ வெளியில் தப்பாக தெரிவ, இதை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணணும், ஒரே வழி நீ காலில் விழுந்து சரண்டர் ஆயிடு, இதை பற்றி பேச வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அப்போ தான் அந்த பொண்ணே ஆஃப் பண்ண முடியும், இந்த விஷயத்தையும் ஆஃப் பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸ் மூவ் கொடுத்ததே வந்து விக்ரம் தான். அதை பாருக்கிட்டையுமே விக்ரம் சொல்லுவான். இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் அப்போ எஃப்ஜெக் சொன்னேன், அதனால அது அப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ ஆதிரை வந்து அவனை லவ் பண்ணியிருக்கா. அவளுக்கு வெளில பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லைன்னு என்னங்க அந்த வீடு ஒன்று பண்ணுங்க. நீங்கள் வந்து அது வந்து அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படிங்கிற கேம் ஃபோக்கஸ்க்கு தான் உள்ளே போன சீசனில் தர்ஷிகா என்ன ஆனா, அதுக்கப்புறம் அன்ஷிதா என்ன ஆனா, எவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர் என்ன ஆனா, அதுக்கப்புறம் வந்து சிவானி நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன ஆனா. ஸோ நிறைய பேர் அந்த லவ் கண்டென்ட்ல அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு எமோஷன் தேவை. அந்த எமோஷன் எப்படி இருக்கணும்? ஒரு அண்ணாவா, தங்கச்சியா, அப்பாவா, ஏன் லாஸ்ட்லியா சேரனை வந்து அப்பா நான் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கவின் விஷயத்தில் அவ கேமே அவள் லூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லிக்கிட்டே இருப்பார் சேரன் சார் உள்ளன்னும் போது. கவின் இப்போ வரைக்கும் ஹைலைட்டு ஹீ இஸ் ஹீரோ ஃபார் எவர் இன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் படங்கள்லாம் பண்ணாங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஸ்டாண்ட் அங்கே வரவே இல்லைன்னும் போது அந்த பொண்ணுங்களுக்கான அந்த பேம்பரிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஏதோ ஒரு இடத்துல தேடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அண்ணன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக நல்லா இருக்கும், அப்பா சப்போர்ட்டாக நல்லா இருக்கும், தம்பி நம்மளுக்காக வந்து தாங்கி பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு பேம்பரிங்குள்ளே வளர்ந்தது தான் நம்ம சொசைட்டின்னும் போது அந்த பேம்பரிங் அங்கே அண்ணாவோ தம்பியாவோ ஒரு பாய் ஃப்ரெண்டாவோ கிடச்சா நல்லா இருக்கணும் போது அது ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் லிமிட்டை மீறும் போது ஆதிரை மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஒரு சிவானி மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஏன் இப்போ நம்ம வந்து பாருவுமே அந்த விஷயத்தில் கமருதீன் கிட்ட ஏன் இப்படியே பண்ணிட்டுருக்கா கேம் ஃபோக்கஸ் பண்ணாமல் போது அப்போ அவள் திவாகர் இருந்தால் மேபி கமருதீன் கிட்டே பண்ணியிருக்க மாட்டா. அண்ணன் சொல்லி அங்கே எல்லாத்தையும் கொட்டுவா. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் அங்கே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இதைத்தான் அவனுமே இன்னைக்கு சொன்னான். எஃப்ஜேயுமே ஒரு ஷோல்டரான அவளுக்கு ஆதிரைக்கு இருந்தா, ஆனால் அவளுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு. மேபி அவள் நினைக்கிற மாதிரி நான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சாரி கேட்குறேன்னு சட்டிலாக கேட்டுட்டானே தவிர அவளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடனா. வியானாவே அப்படி பண்ணலான்னு பார்த்தான். ஆனால் வந்து ஹோஸ்ட் வந்து போன வாரம் வியானா கொடுத்த விஷயங்களோ இல்லை ஆதிரையை உள்ளே அனுப்பி வியானாவோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணதோ டீமோட பிளான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வியானாவோட பேரண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் வியானாவோட பேரண்ட்ஸ் வெளில கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வியானாவை, அவளோட இமேஜ் டேமேஜ் ஆகுது, எங்கள் பொண்ணை அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆதிரையை உள்ளே அமிச்சோடனே வியானா எஃப்ஜே விஷயங்கள் டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுவும் ஒரு பிளான். ஆதிரை உள்ளே அமிச்சதுக்குன்னும் போது எஃப்ஜேவால் அதுக்கப்புறம் வியானா கிட்டேயும் போக முடியல, ஆதிரை கிட்டேயும் போக முடியல, பரோரா கிட்ட ஒன்று உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த கேஸுக்கு அப்புறம் அதாவது ஆதிரை விஷயங்களுக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு. அதை நீங்கள் இப்போ கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. அவன் போய் ஆதிரை ஹர்ட் ஆயிருக்கான். ஆனால் திருப்பி சொல்கிறேன், அவனை ஹர்ட் பண்ணிட்டா நீ கொடுத்த லவ்க்கு அவன் டிசர்விங் இல்லைன்னா விட்டுட்டு போனான் அந்த பொண்ணு. ஆனால் அவன் திருப்பி வந்து நான் ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆதிரை அவன் டவுனாக இருக்கா, நான் உனக்கு வேணும்னு பண்ணலப்பா, சாரிப்பா, அது ஒரு கேமுக்காக அது என்னமோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறான். டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணான், டேய் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ, ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டல்ல, இல்லை உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, சரி விடு நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன்னு அந்த பொண்ணுங்க பளிச்சுன்னு சொல்ல மாட்டேன். பலாருன்னு முகத்தில் அரைச்ச மாதிரி அதை நான் பாருக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்த பொண்ணு கமருதீனை திருப்பி போய் நம்புற இடத்துல அவளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அடி வாங்க போகிறாளான்ற ஒரு டென்ஷன் எங்களுக்குமே இருக்கணும் போது அகைன் அந்த கான்சிக்வன்சஸ் அவள் தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது அவள் வீட்டாளுங்க பண்ணணும், அவள் வீட்டாளுங்க பண்ணலை, அவளுக்கு எந்த மாதிரி ஹிண்ட் உள்ளே போனால் அவள் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த மைக்கு கட்டி ஏன்னா கமருதீனா அந்த பிளேவை தான் பண்ணுறான். அவன் என்னைக்கு அடி வாங்க போகிறான்னு தெரியல. ஆனால் அவன் அடிக்கணும்னா பாரு அடிப்பாலும் தெரியாது, அரோரா தான் அடிக்கணும் அப்படின்னும் போது அது நம்ம போவேணா, அது வேற டாபிக். பட் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேக்கு விழுந்தது சரியான அடி. அவனோட ஈகோ மேல் ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. அவன் சாரி கெமி கிட்ட கூட சாரி கேட்காதவன், ஆனால் ஆம்பளைங்க கிட்ட வேணும்னா சாரி கேட்பான். அவன் வந்துட்டு ஒரு அது பாரு கிட்டலாம் கேட்கறதுக்கான அவன் மேல் ஈகோ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது
அந்த ஈகோவை வந்து விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவன் ஷைன் ஆவான். இது அந்த கேம்குள்ளே மட்டும் கிடையாது. அவனோட அவ்வளோ டேலண்ட் அவனுக்கு இருந்தோம், அவ்வளோ திறமை இருந்தோம், ஒருத்தன் இவ்வளோ ஆட்டிடியூடாக இவ்வளோ திமுறா, அதுவும் பொண்ணுங்களை மட்டம் தட்டி நீ முன்னுக்கு வரணும்னு நினச்ச, பொண்ணுங்களை வந்து நீ கேம்காக யூஸ் பண்ணுற ஆதிரையோ வியானா அவங்க கேமை டவுன் பண்ணி நீ ஷைன் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள் உன்னோட கேவலமான மைண்ட் செட்டை காட்டுது, உன்னோட அந்த திங்கிங்கை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைங்க இதுக்கு மேலே சொசைட்டியில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதே மாதிரி தான் விஷாலா இப்போ அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ இருக்குது, எல்லாம் இருக்குன்னாலுமே நீங்கள் ஒரு போட்டியாக பொண்ணை நினைக்கிறதே இல்லை, ஒரு பொருளாக ஆப்ஜெக்டிவாக பார்க்குறீங்க. அவளை வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டண்ட்டாக மதிக்கிறது இல்லை, கோ கண்டஸ்டன்ட் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது ஆம்பளைங்க. இனிமேல் வந்து சொசைட்டியில் ஒன்று தங்களை மாற்றிக்கணும், இல்லைன்னா தங்களுக்கான விஷயங்களை சொசைட்டி கொடுக்கோன்ற எதிர்பார்ப்பையாச்சும் கம்மி பண்ணிக்கணுமே தவிர காலங்கள் மாறிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் அதே பழைய மைண்ட் செட்டில் பேக்வர்ட் திங்கிங்கில் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு ஆணையும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை இன்னொரு இடத்துல அவன் சொல்லியிருப்பான். இப்போ கமருதீனும் பார்வும் கூட ஜெயிலுக்குலாம் போய் அந்த டாஸ்க் நடக்கும்போது அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், இன்றைக்கி இருந்தாலும் நீயும் நானும் தான் மச்சான் மோதிக்க போகிறான் அப்படின்னும் போது அப்பயே பாருக்கு அது என்ன நீயும் நானும் மோதிக்க போகிறோம் நீ கமருதீன் கிட்ட சொல்கிற, அப்போ என்ன ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே நீ மதிக்கலையா? அப்போ ஆம்பளைங்க நீங்கள் 2 பேர் தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபினாலே வரைக்கும் வருவான் அவன் சொல்கிறானா. அவன் கமருதீன் கிட்ட கேட்பா, எஃப்ஜே கிட்டே கேட்பா, எஃப்ஜே சிரிச்சுட்டே பேரும் கம்ம சரி விடு மச்சான் நாங்கள் ஆம்பளைங்க அப்படி தான் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு கமருதீன்மே. ஆனால் அங்கேயுமே பாருக்கு ஹிட் ஆயிரும். அவன் என்ன அப்போ என்ன ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக மடிக்கலையே, நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபினாலே வரைக்கும் வருவான் அவன் சொல்லாமல் நான் போயிடும் ஒரு பொண்ணு நான் போயிடுவேன், அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆம்பளைங்க மட்டும்தான் வர முடியும் இந்த ஷோவில், இல்லை ஆம்பளைங்க மட்டும்தான் ஷைன் ஆக முடியும், ஏன்னா இது ஒரு மேல் சாவனிசம் ஷோ, இது ஒரு மேல் ஷோ, மேல் கார்ப்பரேட் ஷோ அப்படின்னு நீங்கள் திருப்பி பதிய வைக்கிறீங்களா? அப்போ உள்ளே வரும்போதே பொண்ணுங்க ஆம்பளைங்க 2 பேர் சேர்ந்து தானே அந்த கேம் ஆட வரீங்க. அப்போ உங்களுக்கு இருக்க ஈக்குவல் பவர் அவங்களுக்கும் இருக்கும்ல. நீங்கள் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது உங்களால் ஒத்துக்க முடியலன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அடக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து லவ்ன்ற ஒரு தேவையில்லாத ஸ்ட்ராட்டஜி உள்ளே வச்சு பண்ணுறீங்களான்னு போது இப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது தோணுது. அப்போ பார்வை மட்டும் தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க, கமருதீனை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த வீட்டில் கனி உட்பட எஃப்ஜே உட்பட எல்லாருமே வந்து கமருதீன் கிட்ட போய் கமருதீன் வந்து உங்க பாரு வந்து கமருதீன் கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, பாரு வந்து இவங்க கேம் இன்ஃப்ளூயன்ஸ் திவாகர் கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் சபரி வந்து அப்பப்போ போய் நாமினேட் பண்ணுற ரீசன் அப்படின்னும் போது அப்போ ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீப் ஸ்ட்ராட்டஜி பண்ணி லவ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவளை 2 பக்கம் இந்த பக்கமும் ஒரு ரூட் விடுறது அந்த பக்கமும் ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுறதுன்றது பண்ணி இல்லை வாரம் ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுற எஃப்ஜே மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு ஆம்பளை அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் தப்பில்லை. ஒரு பொண்ணு நிஜமாவே லவ் பண்ணால் கூட அதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்க, இல்லைனா அதை கண்டென்ட்டாக வச்சு பேசி லவ் கண்டென்ட்னு சொல்லி அவள் போட்ட மற்ற எஃபர்ட்லாம் நீங்கள் புட் டவுன் பண்ணுவீங்க. இது தானே இந்த சொசைட்டியில் நடக்குது, அதை தான் நான் ப்ரூஃப் பண்ண பார்க்குறான். இல்லைனா ஆதிரா கிட்ட அவ்வளோ வந்து செஞ்சுட்டு சரண்டர் ஆயிட்டாவன். இப்போ ஒரு சாரியை செஞ்ச தப்புக்கு இப்போ பாரு கிட்ட கேட்கவே இல்லை. அவள் பாருவும் சொல்கிறான் அவன் சாரிலாம் கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அப்போ அரோராவும் திவ்யாவும் சொல்கிறாங்க நாங்கள் கூட எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட் எஃப்ஜே வந்து தப்புன்னு இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் கொடுக்கலாமோன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ கோர்ட் மூலயமா ப்ரூவ் ஆனதுக்கப்புறமும் ஒரு சாரி அவர் கேட்கலன்னா ஒரு ஈகோ ஹிட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு சாரி உங்ககிட்ட கேட்கலன்றது தெரியுது. ஸோ பொய் மேலே பொய் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பொய் சொன்னதுக்காகட்டும் ஒரு பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணதுக்காகவும் அவளோட எஃபர்ட்ஸை புட் டவுன் பண்ணதுக்காக இது வந்து பாருக்கு சாதகமாக தான் இந்த கேஸை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னது ஹேட்ஸ் ஆஃப் டு ஜட்ஜஸ், அதுவும் விமென் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பாருக்கு பேசுகிறேன்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுங்க. இருக்கிறத தான் பேசியிருக்கேன், இவ்வளோ நாள் நான் பேசினது இருக்கிறதா பேசியிருக்கேன், இல்லாததை நான் பேசவே இல்லை. பாரு தப்பு செய்யலைன்னு கேட்டால் அதே மாதிரி கமருதீனும் இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அடி அரோரா கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பாரு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக இருக்கீங்க பாரு. இப்போ கூட இன்றைக்கி அந்த மைக் டாஸ்கில் பேசக்கூடாது அவன் கமருதீன் பேசாமல் தான் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். இவ தான் வந்து பேசணும்னு சொல்கிறான். ஸோ அந்த எமோஷன் வேல்யூ இப்போ இன்றைக்கி கூட அந்த கோர்ட் டாஸ்கில் விக்ரம் பேசின பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து அவருக்கான சப்போர்ட்டுக்கு தான் விக்ரம் பேசினா சொல்லும்போது அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த கிராஸ் செக் பண்ணும்போது அந்த குறுக்கு விசாரணை செய்யும்போது மட்டும்தான் விக்ரம் அவரோட விஷயங்கள் எடுத்து வச்சார். ஏன்னா அதை வந்து கிளைண்ட் எடுத்து வைக்க முடியாது, ஆனால் கிளைண்ட் தன்னோட வாதங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் அதே கிளைண்ட் தனக்காகவும் வாதாடலான்னு ஒரு விஷயமும் இருக்குன்னும் போது நான் எனக்கு கொஞ்சம் கோர்ட்டு சீன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது எல்லா படங்கள்லையுமே கொஞ்சம் பார்க்கும்போது இன்றைக்கி நிஜமாகவே ஒரு ஃபீலில் அது எக்ஸாக்ட் மூவாக போச்சு. டாஸ்க்காகவே ஃபீல் பண்ண முடியல. ஒரு பொண்ணு அதே மாதிரி அந்த திருப்பி சபரி வந்து பார்வை கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, இதுதான் சமுதாயத்தில் ஒரு பொண்ணை வந்து ஒரு கேஸ் கொடுத்து அவளுக்கான அபியூஸையோ ஹராஸ்மெண்ட்டையோ கொண்டு வந்து கோர்ட்டில் அவள் நின்னா அவளை திருப்பி மென்டல் டார்ச்சர் பண்ணி சைக்கலாஜிக்கலாக அவளை திருப்பி கேள்வி கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டு அந்த கேள்வி அவளே பதில் திருப்பி சொன்ன பதிலே சொல்லும்போது நம்ம சரியாக தான் சொல்கிறோமா அப்படின்ற இடத்துல இல்லை நம்ம எங்கேயும் ஒன்று ஏதோ ஒன்று சரியா இல்லையோ அப்படின்ற அவளுக்கான பயத்தையோ அவளுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு
அவ்வளோக்கான அந்த மைண்ட் செட்டையும் மேனிப்புலேட் பண்ணி, இல்லை அவளை சந்தேகப்படுற இடத்துல அவள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஏதோ ஒரு இடத்துல வார்த்தைங்களை டப்புன்னு விட்டான்னா டென்ஷன் ஆகி, அப்போது அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வேணான்னு சொல்லி தான் நிறைய பொண்ணுங்க கோர்ட்டு கேஸுக்கே போகிறதில்ல. இப்போ இன்றைக்கி அந்த கேஸில் கூட அமித் கோழை மாதிரி பயந்துருவான். இப்போ இது முடிஞ்சாச்சு, இந்த விஷயத்தை எதுக்கு திருப்பி கொண்டு வரீங்கன்னு பயந்துருவான். ஆனால் இதை எனக்கு பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு ஏன்பா உன் பொண்டாட்டி உன்னை நம்புவா? நீ நல்லவன் தான், நீ உன்னை கேரக்டர் அசாசினேட் ஊரே பண்ணாலும் உன் பொண்டாட்டி உன்னை நம்புவா? இல்லை உனக்கு அது பிரச்சனையாயிட்டு நீ பயப்படுற அப்படின்னும் போது பயந்த நீ அந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும். சொன்னது தப்பு, என்ன ஏன் அப்படி பேசுனீங்க? அதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. இதில் நம்ம கமெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொன்னாங்க அமித்துக்கு ஸ்பைன் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மொட்டை கடிதாசி விஷயத்துலையுமே அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் பயந்துட்டான். ஆனால் ஒரு பொண்ணை அவள் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளை பற்றின விஷயங்கள் வெளில வரும்போது அவள் ஃபேமிலி ஆகட்டும், நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு கரியர் இல்லையா, அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இல்லையா? அப்போ அவள் என்னவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவள் தான் டிசைட் பண்ணணும். நீ எப்படி ஆப்போசிட்டில் சொல்லுவேன்? அதை விட்டுலாம், ஜஸ்ட் லைக் தட் விட்டுலாம். ஜஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி உன்னை நம்புவா. நீ யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொசைட்டியில் நீ ஒரு இடத்துக்கு வந்துட்ட, அவன் இனிமேல் தான் தன்னை ப்ரூஃப் பண்ணணும், இல்லை தனக்கான ஃபியூச்சர் இருக்கணும், இல்லை தன்னோட ஃபேமிலி தன்னை என்னவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இடத்துல அவள் அந்த ஸ்டாண்டை எடுக்க போகிறா அப்படின்னா ஒன்று கூட நில்லு, இல்லைனா கம்முன்னு நில்லு. அதை விட்டுட்டு போய் பயந்த மாதிரி இன்னைக்கு போய் உட்காந்துட்டான் கோழை மாதிரி. இவ தான் எனக்கு நான் பேசி தான் ஆகணும். அந்த திருமணமான ஒருத்தர் கூட நான் ஃப்ரெண்டாக பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இது வந்து டாஸ்க் மீறி ஒரு இடத்துல கேஷுவலாக பேசியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து ஷோ முடிஞ்சப்பறம் இங்கே ட்ரிப்பு போகலாம், அங்கே ஜாலியாக அவங்கவுங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ப்ரெசன்ட் சென்டர்லாம் அங்கே எல்லாமே இருந்திருக்காங்க. பேசும்போது கிச்சனில் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க அமித்தும் பாருவோம். அப்போ வந்து எல்லாருமே வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி வந்து வெக்கேஷன் போவோம், இப்படி ஜாலியாக ட்ரிப் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கேஷுவலாக வந்து பாரு வந்து அமித் கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் வந்து ட்ரிப்பு போகும்போது நீயும் வா அமித், எனக்கு வந்து பாட்டு போட்டுட்டு பக்கத்தில் வந்து அந்த இதில் எஃப்எம் பாட்டெலாம் ரேடியோவில் போடுவான், அது போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சொல்லியிருக்கா. உடனே அவன் எஃப்ஜே சொல்லியிருக்கான், டேட் பண்ணுறத எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்டா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. என்னடா டேட் பண்ணுறதா அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிரு. என்ன வார்த்தை விடுற, அவர் கல்யாணமானவர், அவர் வந்து டேட் பண்ணலான்னு அவ்வளோ இதுவாக சொல்லிட்டு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கு. அந்த இடத்துல எவ்வளோ அநாயகமான கமெண்ட் அது, எவ்வளோ வந்து ஒரு மாதிரி அநாகரிகமான கமெண்ட் அது. அந்த பொண்ணு ஜாலியாக சொன்ன ஒரு விஷயத்த, ஏன்டா நீ ஒரு வாரத்துக்கு ஒரு பொண்ணை வச்சு வண்டி ஓட்டுவ, ஆனால் உன்னை யாரும் குத்த சொல்லக்கூடாது. நீ தப்பே செஞ்சாலும் சாரி கேட்க மாட்டேன், உன் மேல் ஈகோ இடிக்கும், உன்னை யாரும் குத்த சொல்லக்கூடாது. நீ ரேப் சாங் பாடும்போது நீ அதை மட்டும்தான் வச்சு பண்ணுற, உன் வாயை மட்டும் நான் அப்பப்போ சொல்ல புருன்னு வாயில் ஒன்று விட்டுட்டுருக்கான். இப்போ அதை கூட பண்ணுறதில்ல, வெறும்னே அந்த வாயில் ஃபுல்லாக பாரு என்ஜின்ஸை மட்டும் தான் கொட்டிட்டு இருக்கான் 3-4 வாரமாக. அப்படி இருக்க பட்சத்தில் உன்னை யாரும் உனக்கு சொன்னால் குத்துது இல்லை, ஆனால் நீ மட்டும் மற்ற பொண்ணுங்களை சொல்லுவா. அந்த இடத்துல ஜாலியாக ஒரு விஷயம் போகுது. அந்த பொண்ணு வந்து நீயும் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிச்சே தவிர அவரை வந்து அவர் தனியாக வரணும்னு அவர் சொல்லவே கிடையாது. ஓகேவா? பொதுவாக சொல்லியிருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துல இருந்த ப்ரெசன்ட் சென்டர் எல்லாருமே ஜாலியாக எடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏன்னா அவளுக்கு கார் ஓட்ட பிடிக்கும், லாங் ட்ரைவ் போக பிடிக்கும்னு அவள் சொல்லும்போது நீ என்ன சொல்கிற, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் மேரிடு, நீ வந்து டேட் பண்ணலான்னு எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்ட அப்படின்னும் போது இங்கே கோர்ட்டில் அந்த விஷயங்கள் பேசப்படுது. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து அவர் கல்யாணம் ஆச்சோ இல்லைன்னே பார்க்கல, ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் சொன்னேன் அப்படின்னு. ஆனால் சாண்ட்ராவை சாட்சி கூப்பிட்டு சொல்லும்போது கல்யாணம் ஆனவர்னு அவர் தெரிஞ்சு தான் அந்த கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே பாரு வந்து என்னடா இப்படி சொல்லிட்டேன், அவங்க ஃபேமிலியும் சேர்த்து தாண்டா சொன்னேன், அவங்க ஃபேமிலி பின்னாடி உட்காரட்டும் இவர் முன்னாடி உட்காரட்டும்னு சொன்னாண்டா சொன்னேன், இப்படி சொல்லாதரான்னு அப்பயே பாரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது பொய் மேலே பொய் சொல்லி மாட்டினா. இங்கே அப்போ இந்த டேட்டுன்ற விஷயங்களும் ஜட்ஜஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னென்னு போது டேட்னா 6-7 டேட்டு சொன்னாராமா இவர். டேட் அந்த டேட்டு சொல்லியாமா 6-7 டேட். அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க சூப்பராக, அது என்ன 6-7 டேட்டெல்லாம் சொல்லுங்க, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா எஃப்ஜே, இப்படியே சொல்லுவீங்கன்னு அரோரா செம்மையாக கேட்டாங்க. அதே மாதிரி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிற இடத்துல தான் கேரக்டர் அசசினேட் பண்ணேன்னா உடனே சபரி சொல்கிறான், உங்களை ஒஸ்ட்டுன்னு மட்டும் தான் அவர் சொன்னார், பெஸ்ட்டுன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லையானும் போது அப்போ அரோரா திருப்பி அந்த இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் அரோரா எடுத்து வச்சாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்போ வந்து அப்போ அரோரா சொல்கிறாங்க, நீங்கள் பெஸ்ட்டு சொன்னீங்கன்றதுக்காக அந்த ஒஸ்ட்டுங்கிற இடத்துல அவளோட கேரக்டர் அப்படி பேசுனீங்க, லவ் கண்டென்ட் பற்றி பேசுனீங்கன்றது இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு தப்பை வந்து மறைக்கிறது சரி கிடையாது. இதை பண்ணியான்றதா கேள்வினும் போது அப்பட்டமாக சபரி சொம்பு தூக்குனது தெரிஞ்சுது. கனி எனக்கு சத்தியமாக ஞாபகம் அவன் பேசினானான்னு அப்பட்டமாக அப்படியே வந்து பொய் சொன்னது தெரிஞ்சுது. அந்த பொய் வாய் திறந்தா பொய் அது வந்து தெரிஞ்சதுன்னும் போது, ஸோ இந்த டாஸ்கோட முடியாது. இந்த டாஸ்க்கு அப்புறம் ஒரு வெஞ்சன்ஸ் திருப்பி போகும். எஃப்ஜேக்கு எதிராக நின்ன எல்லாருமே எஃப்ஜே வந்து அதாவது அரோராவாகட்டும், திவ்யாவாகட்டும், விக்ரம் ஆகட்டும், கனியும் சபரி எஃப்ஜே குரூப்பிசம் திருப்பி சபரிசம் குரூப் ஃபார்ம் ஆகும், திருப்பி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கணும். ஸோ இத்தனை சீசன் நான் பார்த்ததில் பொண்ணுங்க இதே
ஹர்ஷிகா கூட போன சீசனில் கோர்ட் டாஸ்கில் இருந்திருந்தால் மேபி இது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் அதை என்ன கிளாரிட்டி வேணும்னு அந்த ரிசல்ட் வேணும்னு கன்ஃபெஷன் ரூமில் கேட்குறாங்கல்ல, அப்போ வந்து பாரு சொல்லியிருக்கா, தெளிவாக சொல்கிறா, எனக்கு வந்து அவன் வந்து அப்படி பேசினது பிடிக்கல, இனிமேல் அவன் அப்படி பேசக்கூடாது, ஒரு பொண்ணை இப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு லெசன் லேர்ன்ட்டாக அவனுக்கு இருக்கணும், அவன் ஃபீல் பண்ணணும், அதை வந்து அவன் ரியலைஸ் பண்ணோன்றதுல அது கரெக்டாக நடந்தது. அதுக்கான சாரியை கேட்க சொன்னாங்க, அவன் கேட்கல. ஆனால் ஆதிரே தான் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எஃப்ஜேவை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே வந்து என் எஃப்ஜே அட்டாக் பண்ணலன்னு சொன்னதுமே இது காரணம் தான். நீ என்ன லவ் பண்ண, ஆனால் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் இவளுமே அதை லவ்னு சொல்லலை, லவ்க்காக தான் சொல்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல கிரே ஏரியாக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க கேஸை கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க கேட்டது கிடச்சதா செஞ்சது. எப்படி கிடச்சதுன்னா, அவன் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டான். இந்த மாதிரி வந்துட்டு ஆமாம் நான் செஞ்சேன், அவங்களுக்கு அது வந்து ஹர்ட் ஆயிருந்தா சாரி, எனக்கு அது கில்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதே உனக்கு அதே சாரி உன்னால் என் பாரு கிட்ட கேட்க முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து அதுதான் இவனோட கேம் பிளே. அதுக்கப்புறம் போய் நீ வந்து ஆதிரை ஹர்ட் ஆயிருக்கானா திருப்பி வளர அந்த கேஸ் முடிஞ்சோடனே அதுதான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு டாஸ்க் தானே, அது ஒரு டாஸ்க் தானே. அமித் கிட்ட சண்டை போடும்போது இது ஒரு டாஸ்க்குன்றதை மீறி ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், வேல்யூ பண்ண வேண்டிய எமோஷன்ஸ், அதை வந்து ஒரு பொண்ணுங்க விஷயம் வரும்போது அதான் கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் பொண்ணுங்களுக்கான எமோஷன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. நீங்கள் ஒரு திருட்டு கேஸில் கூட அவன் திருடானா இல்லையா, டப்பா காலியாச்சா இல்லையா, அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் அதுக்கப்புறம் அந்த பொருள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பொண்ணுங்க கேஸுன்னு வரும்போது அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், அப்யூஸ் கேஸ் ஆகட்டும், எதுவும் இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகட்டும், இல்லை அவமரியாதை பண்ணுறது, இப்போ இன்னைக்கான அந்த டிஃபார்மேஷன் ஏதோ ஒரு சொல்கிறாங்க, அதை டிஃபேம் பண்ணுறது அப்படின்னு வரும்போது அந்த டேர்ம்ஸை தான் பாரு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஸோ அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ப்ரூஃப் பண்ணுன்ற இடத்துக்கு போய் நிற்கும் போதே அதுக்கான ஸ்ட்ராங் வக்கீல் பாயிண்ட்ஸ் அங்கே வரணும். அது விக்ரம் சரியாக எடுத்து வச்சார். இப்போ அவர் ஒத்துக்கிற ஒரு லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ வந்து அந்த ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அந்த ப்ரூஃப் பண்ணணுன்னு போய் நிற்கிறதுக்கான தைரியமே ஃபஸ்ட்டு அங்கே வேணும் பொண்ணுங்களுக்கு. ஆமாம் இது எனக்கு நடந்துச்சு, எனக்கு இது வந்து நான் ஹர்ட் ஆகிருக்கேன், இல்லை எதிர்க்க இருக்கவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த, நான் அந்த பொட்டென்ஷியலோடு போய் நிற்கிறது முதல்ல. எது அமித்துக்கெலாம் முதுகெலும்பே இல்லை, உட்காந்துட்டார். ஒரு ஆம்பளை அவர் தான் நின்று இருக்கணும், நிற்கலை. ஒரு இடத்துல வந்து சாட்சி சொன்னார், அதாவது சொல்லணுமேன்னு சொன்னார், சப்போர்ட்டுக்கெல்லாம் சொல்லலை, அதையும் அங்கே கிளியர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல நீ என்ன வேணால் உனக்கான நியாயத்துக்கு போய் நில்லு, நாங்கள் உங்க கூட நிற்கணும்னு அந்த ஃபேமிலி ஆளுங்களோ அவளுக்கான க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஆம்பளைங்களோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கணுன்றது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்குது. அப்படியே கொடுத்தாலும் அவள் அந்த விஷயங்களில் கோர்ட்டில் கோத்ரூ பண்ணி வரும்போது அவளுக்கான எவிடன்ஸ் கம்மியாக இருக்கும். அது சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர்றதுக்கு இந்த குறுக்கு கேள்விகளோ இல்லை திருப்பி பேசப்படுற விஷயங்களோ அவங்களுக்கான மென்டல் டார்ச்சரை கொடுக்கணும். அதெல்லாம் மீறி தான் அவங்க தங்களுக்கான நியாயத்தை வாங்கணும். அப்படின்னா ஒரு டாஸ்கில் நம்மளால் ஒரு 1 hour பார்க்க முடியுது. ஒன்றுமே இல்லாத அந்த ஒரு சின்ன வார்த்தைங்களை எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்லி அந்த வார்த்தை அவன் சொன்னது தப்பு, அதுக்கு அவன் ரியலைஸ் பண்ணணும். இனிமேல் எந்த பொண்ணையும் அவன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்னா நீங்கள் சொசைட்டியில் நினச்சி பாருங்கள், ஒரு பொண்ணு ஏன் கேஸ் கொடுக்கல, ஏன் வந்து இது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஏன் போலீஸ்க்கு போகலை அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும். ஆனால் அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு டைவர்ஸ் கேஸ்னு போகும்போதோ, ஒரு அபியூஸ்னு போகும்போதோ, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு போகும்போதோ, இல்லைனா ஒரு பப்ளிக் விஷயங்களில் தன்னோட விஷயத்தை வந்து ஒரு பையன் என்னை வந்து இப்படி டிஸ்ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணான்னு சொல்கிறதையோ ஒரு பொண்ணு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எடுத்து வச்சப்பறம் கோத்ரூ பண்ணுற விஷயங்களில் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி வேணும். அது அவளே நின்று கோத்ரூ பண்ணும்போது அவளுக்கான ஸ்டாண்டுக்கு அவளுக்கு அதுக்கான எக்ஸ்ட்ரா பொட்டென்ஷியல் வேணும்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத இந்த டாஸ்க் மூலிமா அந்த இன்டென்ஸோட பாருங்கள். இப்போ இந்த டாஸ்க்கை நீங்கள் டாஸ்க்காகவே பார்க்காம கேமாகவே பார்க்காம நிஜமாகவே சென்சிட்டிவான விஷயமா சீரியஸான விஷயமா பார்க்கணும். சொசைட்டியோட ரியல் ரெப்ளிகாவாக அந்த 1 hour விஷயங்கள் இருந்துச்சு. இதை வந்து விக்ரமே சொல்லியிருப்பாரு, இதை ஃபன்னாக பார்க்க தேவையில்ல, இது சென்சிட்டிவாக சீரியஸாகவே நம்ம அட்ரஸ் பண்ணலாம் இந்த டாஸ்க்கை, இது பொதுநல வழக்கா அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே அது அப்படி தான் இருந்தது. அதை 1 hourல எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல, லைவில் பார்த்தவங்களுக்கு இது செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டாஸ்க்குக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு பிபி டீம்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.